السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கடைசி பாடத்துல 5 வக்து தொழுகைகள், அதனுடைய நேரங்கள், 5 தொழுகைகளுடைய நேரங்கள், வக்துகளை பத்தி நம்ம பார்த்தோம். அதுல இஷா தொழுகை சொல்லிட்டு, இஷாவுக்கு பின்னாடி இன்னும் மேலும் சில விஷயங்கள் இருக்குது. இஷாவை பொறுத்தளவு நம்ம நேரம் சொன்னோம். சூரியன் மறைந்ததற்கு பின்னாடி அது சிகப்பு, வானத்தில் சிகப்பு முழுவதும் மறைந்ததற்கு பிறகு அடுத்த நாள் கிழக்கு வெளுக்கிற வரைக்கும் மெல்லிய கோடு வெண்மையில் உண்டாகி வரும் அந்த நேரத்துக்கு அது வரைக்கும் இஷா தொழுகலை கிட்டத்தட்ட 7-8 மணி நேரத்துக்கு மேல நமக்கு கிடைக்குன்னு வைங்களேன். இப்போ இஷாலையும் சிறப்பான நேரம் எது அப்படின்னு வித்தியாசங்கள் இருக்கு. இஷாவை பொறுத்தளவு வெயில் காலம், மழை காலம், அதுல நம்ம கவனிக்கணும். அதில் இஷாக்கு தொழுதுட்டு தான் நம்ம வித்திர தொழுகணும். இஷாக்கு முன்னாடி வித்திர தொழுதா வித்ரு வாஜிப் தொழுது கூடாது. மழை காலத்துல 3/1 இரவு 3ஆ பிரிச்சு 3இல் முதல் பங்கு முடியும் வரை பிற்படுத்தலாம். இப்போ இரவு 9 மணி நேரம் நம்ம வச்சோம்னா 3 மணி நேரம், 6 மணிக்கு இரவு வருதுன்னு வையுங்க, 7, 8, 9 கிட்டத்தட்ட 9 மணி தொழுகிறது தான் சிறந்தது. அதே நேரத்தில் கோடை காலமா இருந்தா அவ்வள் வக்திலே தொழுகிறது முஸ்தகம். அவ்வள் வக்துனா என்னது? முதல், அவ்வள்னா முதலாவது, அவ்வள் களிமா, முதலாவது களிமா, அவ்வள் வக்கத்து முதலாவது நேரம். வக்து எப்போ வருது? ஒரு 7:30 மணி 8 மணிக்கு வருதா? வெயில் காலம்னு சொன்னா அப்பயே தொழுதரணும். அதே நேரத்துல மழை காலத்துல இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுகணும். அது ஒரு முஸ்தகப்பான காரியம். அடுத்து மேகம் இருக்குது வானத்துல, என்னது, சூரியன் சில நேரத்துல அந்த சிவப்பு இருக்கலாம். அந்த மாதிரி என்னது வானத்துல மேகங்கள் மறைப்பு இருக்குது. சரியான நேரங்கள் நமக்கு திடீர்னு அடுத்த நாள் காலை வரைக்கும் நம்ம வச்சுட்டே இருந்தா வானம் முழுக்க மேகங்கள் இருக்கிறதுனால பக்து வந்துருச்சா வரலையான்னு இல்லை, பக்து போயிடுச்சா போகலையான்னு தெரியாது. ஆனா அந்த நாட்கள்ல இஷா வந்த பின்னாடி நம்ம உடனே தொழுகிறது சிறந்தது. வித்ரு வாஜிபை பொறுத்தளவு யாருக்கு தஹஜ்ஜுது எந்திரிக்கிறது உறுதியோ அவங்க தஹஜ்ஜுது நேரம் வரைக்கும் வித்ரு வாஜிபை பிற்படுத்துறது நல்லது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முன்னாடியே தொழுதுருவாங்க. இஷா தொழுத உடனே இது வித்ரு வாஜிப் தொழுதுருவாங்க நம்மள மாதிரி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுதுக்கு அப்பதான் வித்ரு வாஜிப் தொழுவாங்க. அது எப்படி எனக்கு தூக்கம் வரும் அப்படின்லாம் கேட்பாங்க பெரியவங்க ஊர்ல. அப்போ தஹஜ்ஜுத் எந்திரிக்கிறவங்களுக்கு உறுதி இருக்கிறவன் தான் அவங்க வித்ரு வாஜிபை பிற்படுத்துறது அவங்களுக்கு சிறந்தது. இல்ல, எனக்கு திடீர்னு சில டைம் வித்ரு வாஜிபை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கலைன்னா என்ன பண்றதுன்னு சொன்னா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இஷா தொழுதோடையே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வித்ரு வாஜிபை சேர்த்து தொழுது முடிச்சிடணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இஷாக்கு பின்னாடி உலக பேச்சுக்களை பேசக்கூடாது. அதே மாதிரி காலைல நைட் இஷா தொழுதுட்டோமா, அடுத்து தொழுது முடிச்சுட்டு சாப்பாடு முன்னாடி சாப்பிடுறது நல்லது. திக்ர் அவுராதுகள் இருந்தா அவுராது, படிக்க வேண்டியது எழுத வேண்டியது இருந்தா அது இஸ்லாமிய தீனுடைய விஷயங்கள், உலக பேச்சுக்களை முற்றிலும் தவிர்த்துட்டு அடுத்து தூக்கம் தான். அதே மாதிரி காலையில எந்திரிச்சு ஃபஜ்ருக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? பொதுவான பேச்சுக்கள் ஃபஜ்ர் தொழுவதற்கு முன்னாடியும் பேசவே கூடாது. அது மக்ரூஹ். ஃபஜ்ர் தொழுத பின்னாடி சூரியன் உதிக்கும் வரை அந்த டைம் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? இப்ப ஃபஜ்ர் நம்ம 5 மணிக்கு தொழுகிறோம்னா, சூரிய உதயம்ங்கிறது ஒரு 5:45, 6 மணின்னு வச்சுக்கலாம். ஒரு 6 மணிலேருந்து 6:15 இருக்குன்னா, அது வரைக்கும் திக்ர் அவுராதுகள்ல நம்ம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கணும்? இருந்துட்டு இருக்கணும். அடுத்து அந்த திக்ர் அவுராதுகள் முடிஞ்ச உடனே அடுத்து இஷ்ராக் தொழுக முடியறவங்களுக்கு இஷ்ராக் தொழுகை இருக்கு. இஷ்ராக் நேரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபஜ்ர் உதயமானதுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி போகும். கொஞ்சம் மேல வந்த பின்னாடி, சூரியன் மேல உதிச்சு மேல வந்த பின்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு இஷ்ராக் இருக்கு. சரி, முதல்ல நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கிதாபுல வாசிச்சு பார்த்தோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் வாசிக்கிறேன், கூட சேர்ந்து வாசிங்க. எங்க இருந்து பாடம்? இல்ல வாசிச்சாச்சு இல்ல? ஆமா, லுகர், அசர், மகரிப், இஷா வாசிச்சாச்சு. சரி, இங்க இருந்து வாசிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஷாவை மாரி காலத்தில் இரவையில் 3/1 வரையில்
பிற்படுத்துறது முஸ்தஹப்பு. கோடை காலத்தில் அவ்வல் வக்கத்திலே தொழுகிறது முஸ்தஹப்பு. மேகத்துடைய நாளையிலும் வக்குத்து புகுந்தது திட்டமான பின் அவ்வல் வக்கத்திலே தொழுகிறது முஸ்தஹப்பு. வித்திரை கடைசி இரவு வரையில் பிற்படுத்துறது முஸ்தஹப்பு. முழிக்கிறது கொண்டு விசுவசித்தால், அப்படி இல்லையானால் நித்திரை செய்யும் முன் தொழுவான். இஷாவுக்கு முன் நித்திரை செய்கிறதும் இஷாவுக்கு பின் ஆமாகிய பேச்சு பேசுறதும் கிழக்கு வெளுத்த பின் பஜ்ரு தொழுமுன் ஆமாகிய பேச்சு பேசுறதும் மக்ரூஹு. பஜ்ரு தொழுத பின் பொழுது வரையில் ஜிக்ரு கொண்டு பராக்காகிறதும் பொழுது ஒரு வல்லைய பிரமாணமான பின் 2 ரக்காத்து தொழுகிறதும் முஸ்தஹப்பு. சரி, அப்போ இந்த நம்ம வாசத்துல இன்னும் ஒரு விஷயம் விட்டுட்டோம். என்ன, இஷாவுக்கு முன் தூங்குறது, இஷாவுக்கு முன்னாடி மகரிப் தொழுது இஷாவுக்கு முன்னாடி தூங்குறது, அது ஒரு மக்ரூஹான காரியம். இஷாவுக்கு பின் பொதுவான பேச்சு பேசுறது மக்ரூஹான காரியம். கிழக்கு வெளுத்த பின் ஃபஜ்ர் தொழுவதற்கு முன்னாடி பேசுறது மக்ரூஹான காரியம். ஃபஜ்ர் தொழுது பின்னாடி பொழுது என்னது சூரியன் உதிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், திக்ருகளை கொண்டு பராக்காக இருக்க. அது ஒரு வல்லைய பிரமாணம். ஒரு வல்லைனா ஒரு வில்லை, இப்படி இருக்கும் சூரியன், ஒரு 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 முழுமையான ஒரு நாணயம் மாதிரி ஒரு வல்லைய பிரமாணம். அந்த அளவுக்கு உதிச்சு நமக்கு அப்படி மேல வந்துடும் இல்லையா, சூரியன் உதயம்ங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், இஷ்ராக்கு தொழுகணும். எழுதியிருக்கா இஷ்ராக், 2 ரக்காத்து, 2 ரக்காத்து தொழுகிறது முஸ்தஹப். சரி, இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் பின்னாடி சொல்லித்தரேன். என்ன போட்டிருந்தாங்க, இஷாவை மாறி காலத்தில் இரவையில் 3/1 வரையில் பிற்படுத்துறது முஸ்தஹப். மழை காலத்துல என்ன பண்ணணும், இஷாவை இரவை 3 பங்காக்கி இரவினுடைய தொடக்கம் எப்போ, அடுத்த நாள் சுபுகினுடைய தொடக்கம் எப்போ, இதுக்கு மத்தியில் இருக்கக்கூடியதான் இரவு. இந்த 3 பார்ட்டா பிரிச்சு மழை காலத்துல முதல் பார்ட்டில் கடைசியில் அப்ப என்ன பண்ணும், இப்ப 3/1 வரையில் பிற்படுத்துறது முஸ்தஹப். 3 ஃபர்ஸ்ட் பார்ட் கடைசி வரைக்கும் தொழுகிறது முஸ்தஹப்பான காரியம். அதே நேரத்தில் மழை காலத்தில், அது கோடை காலம்னா வெயில் காலத்துல அவ்வல் வக்து வந்த உடனே இந்த முதல் பார்ட்ல என்ன பண்ணிடணும், தொழுகிறது 7-8 மணிக்கே தொழுகிறது முஸ்தஹப். மேகத்துடைய நாள், வானத்துல என்ன இருக்கு, மேகம் இருக்குது, நமக்கு வக்து போயிடுச்சான்னு தெரியாது அப்படின்னு சொன்னா, வக்து புகுந்தது திட்டமான பின், டைம் ஆயிடுச்சு வக்து வந்துருச்சு தெரிஞ்சதுன்னா அவ்வல் வக்திலே தொழுகிறது முஸ்தஹப். வித்திரை என்ன பண்ணணும், வித்திரை கடைசி இரவு வரையில் பிற்படுத்துறது முஸ்தஹப். எப்ப, யாருக்கு, முழிக்கிறது கொண்டு விஸ்வசித்தால். விஸ்வசித்தால் ஷீன் இருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இங்க சா இருக்குது, அப்ப விஸ்வதித்தால்னு வரும். நமக்கு இந்த விஸ்வாசம் தானே சொல்றோம், இப்ப விஸ்வசித்தால். வாங்க, ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு. பழைய நுஸ்காக்களை பார்த்தா நமக்கு தெரியும். பழைய நுஸ்கா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்ல, நுஸ்கா பிரதிகள், இதுல 1953 இறங்கின ஒரு பிரதி இருக்குது, நான் அதுல பாக்குறேன். அப்ப நைட்டு கண்டிப்பா எந்திரிச்சிருவோங்கிற உறுதி இருந்தா அவங்களுக்கு வித்திரை வாஜிபை பிற்படுத்துறது முஸ்தஹப். அப்படி இல்லைன்னு சொன்னா, அப்படி இல்லையானால் நித்திரை செய்யும் முன் தொழுவான், தூங்குறதுக்கு முன்னாடி தொழுதுக்க வேண்டியதும். இஷாவுக்கு முன் நித்திரை செய்யறதும், இஷாவுக்கு மகரிப் தொழுதுட்டு இஷாவுக்கு முன்னாடி ஒரு தூங்குறது மக்ரூ. இஷாவுக்கு பின் ஆமாகிய பேச்சு பேசுறது, ஆம் சொன்னா பொதுவான, ஆமானது ஆமான பொதுவான, அது ஆமுதான் பொதுன்னு வரும். இதுக்கு உஸ்தாமர்கள் நமக்கு பொதுவானதான் சொல்லி கொடுத்தாங்க. இங்க எனக்கு வந்து ஜாயிஸானங்கிறது தோணும். அனுமதிக்கப்பட்ட, ஆமாகிய, அனுமதிக்கப்பட்ட பேச்சுகள் அல்லது பொதுவான பேச்சுகள், இந்த பேச்சு பேசுறது கூட வேண்டாம். இஷாவுக்கு பின்னாடி தொழுது போய் தூங்கிடணும்.
கிழக்கு வெளுத்த பின் ஃபஜ்ரு தொழுகும் முன். கிழக்கு வெளுத்துருச்சு, வானத்துல இந்த வெள்ளை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஃபஜ்ருக்கு தொழுகிறேன் தான். அப்ப தொழுகிறதுக்கு முன்னாடி இந்த பொதுவான பேச்சுக்கள், அனுமதிக்கப்பட்ட பேச்சுக்களை பேசுறதும் மக்ரூஹ். ஹனஃபி மத்ஹப பொறுத்தளவு மக்ரூஹ்ன் வெறும் மக்ரூஹ். மக்ரூஹ் 2 விதம் இருக்குது. மக்ரூஹ் தஹரீம், மக்ரூஹ் தன்சீஹ். ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூஹ் இருக்குது, லேசான மக்ரூஹ் ஒண்ணு இருக்குது. கடுமையான மக்ரூஹ், லேசான மக்ரூஹ். வெறும் மக்ரூஹ்ன்னு எழுதுனாங்கன்னா ஹனஃபி மத்ஹப்ல ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூஹ் தான் வெறும் மக்ரூஹ்ன்னு எழுதுவாங்க. பெரிய தப்புகளை தான் என்ன பண்ணுவாங்க, வெறும் மக்ரூஹ்ன்னு போடுவாங்க. அப்ப ஹனஃபி மத்ஹப்ல ஒரு இடத்துல வெறும் மக்ரூஹ்ன்னு போட்டா அது என்ன அர்த்தம்? மக்ரூஹ் தஹரீம், கடுமையான மக்ரூஹுக்கு தான் அப்படி எழுதுவாங்க. ஃபஜ்ர் தொழுத பின் பொழுது கிளம்புற வரையில் ஜிக்ர் கொண்டு பராக்காகிறது. பராக்குன்னு சொன்னா ஈடுபடுதல், சுகுலு, ஈடுபடுதல். ஃபஜ்ர் தொழுதுட்டு என்ன பண்ணணும்? சூரியன் உதிக்கிற வரைக்கும் உட்கார்ந்து ஜிக்ர் அவுராது, யாசின் ஓதுறதும் மற்ற குர்ஆன் ஓதுறதும் ஜிக்ர்கள் ஸலவாத்துகளில் ஈடுபடும். அதுக்கப்புறம் என்னது? சூரியன் உதிச்ச பின்னாடி பொழுது ஒரு வல்லைய பிரமாணமான பின், ஒரு வல்லைய பிரமாணம்னா ஒரு நாணயத்துடைய அளவுல அந்த ஒரு அளவுக்கு வந்த பின்னாடி 2 ரக்காத்து தொழுகிறதும் முஸ்தஹப். இஷ்ரா, அந்த 2 ரக்காத் என்னது? இஷ்ராக் போட்டிருக்கா, மீம் தா. முகமது தமீம் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. இந்த கிதாபு என்னுடைய முஸன்னிஃப் யூசுப் அலிலாவுடைய மிக பிரதானமான மாணவர், மிக முக்கியமான மாணவர் தமீம் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. சரிம்மா, இனி கொஞ்சம் வாசிப்போமா? இனி சொல்லுங்க. இனி ஹராமான வக்கத்தாகிறது பொழுது கிளம்பி ஒரு வல்லைய பிரமாணமாகிற வரையிலும், மதியத்திலும் பொழுது மஞ்சனித்து அடையிற வரையிலுமா இருக்கும். இதான் ஹராமான நேரங்கள், தொழுவதற்கு ஹராமான தடுக்கப்பட்ட நேரங்கள். ஒண்ணு, சூரியன் உதயம் அப்படியே வரும் இல்லையா, அது அடிவானத்துல அப்படியே சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும். அப்படியே வந்து 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 என்ன ஆகும்? ஒரு வல்லைய பிரமாணம் ஆயிரும். அதோட அந்த அடிவானத்துக்கு மேல என்ன ஆயிரும்? ஒரு வல்லைய பிரமாணம் வந்துருச்சுன்னா அதுக்கு மேல தொழுகலாம். இது இப்படி வந்து வருது இல்லையா, இந்த அடிவானத்துல இருந்து அப்படியே வந்து 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 வரும். அப்போ வந்து முழுமையா வர்ற வரைக்கும் நம்ம தொழக்கூடாது. இதுதான் சூரிய உதய நேரம். வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தொழுதுக்கலாம். அதே மாதிரி சூரியன் நடு உச்சிக்கு வர்றது அப்படிதான், நடு உச்சியில இருக்கும். இப்படி வானம் இது நமக்கு இருக்குதுன்னா சூரியன் நடு உச்சிக்கு வரும். இது இந்த சைடு, அது அந்த சைடு இருக்கும். இதுலயும் தொழக்கூடாது. ஆனா சூரியன் மறையும் பொழுது என்ன ஆகும்? அப்படியே லைட்டா மறைஞ்சு, அப்படியே மறைஞ்சு 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 கடைசியில ஃபுல்லா மறைஞ்சு போயிடும். இப்ப இந்த மறையிற நேரத்துல என்ன பண்ணக்கூடாது? இடைப்பட்ட நேரத்திலையும் தொழுகக்கூடாது. ஹராமான நேரங்கள் அதான். இனி ஹராமான வக்கத்தாகிறது பொழுது கிளம்பி ஒரு வல்லைய பிரமாணம் ஆகிற வரையிலும், மதியத்திலும் சூரிய உதயம், சூரிய உச்சம், பொழுது மஞ்சனித்து அடையிற வரையிலுமாய் இருக்கும். நமக்கு தெரியும், வானத்தை பனிய இது சூரியனை பார்த்தா தெரியாது, அடையும் பொழுது எப்படி இருக்கும்? மஞ்சள் கலர்ல ஆயிடும். மஞ்சள் கலர்ல ஆயிட்டு தான் அப்படியே மறைய ஆரம்பிக்கும். அடையிற அப்போ சூரிய மறைவு, சூரிய உதயம், உச்சம், மறைவு. இந்த 3 நேரத்திலேயே நம்ம எந்த தொழுகைகளையும் தொழுக கூடாது. சரி, இந்த 3 வக்திலும் கலா, நஃபிலு, ஜனாசா, சஜிதா, திலாவத்து யாதொன்னும் துருஸ்தாகாது. எது? இந்த 3 நேரத்திலே சூரிய உதயம், சூரிய உச்சம், சூரிய அஸ்தமனம், இந்த 3 நேரத்துல எதையுமே தொழக்கூடாது. அது பக்தி தொழுகையா இருந்தாலும் தொழக்கூடாது. இந்த 3 பக்தியிலும், இந்த 3 நேரத்திலும் கலா தொழுகையும் தொழக்கூடாது, நஃபில் தொழுகையும் தொழக்கூடாது, ஜனாசா தொழுகையும் தொழக்கூடாது, சஜிதா, திலாவத், குரானை ஓதுனா சில 14 ஆயத்துகள் இருக்குது குரான்ல, அந்த ஆயத்துக்களை ஓதுனா சுஜூது செய்யணும். சைட்ல எழுதியிருப்பாங்க சஜிதா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த சஜிதா கூட இந்த சூரிய உதயம், உச்சம், அஸ்தமனம் நேரத்துல செய்யக்கூடாது. பாவம் தான் கிடைக்கும், தடுக்கப்பட்ட காரியம். சரிம்மா, யாதனும் துருஸ்தாக, துருஸ்துனா ஜாயிஸ், ஜாயிஸ் ஆகாது. ஆனால் அந்த வக்கத்தில் ஹாதிரான ஜனாசா தொழுகிறதும், அந்த வக்கத்தில் ஓதின திலாவத்துடைய சஜிதா செய்யறதும் மக்ரூஹல்ல. ஒருவேளை கரெக்டா அந்த செகண்ட்ல ஓதிட்டு அவன் என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணலாம்? அதை செய்யலாம், தப்பில்லை. முன்னாடி ஏற்கனவே ஓதி வச்சதுக்கு இப்ப வந்து என்ன பண்ணக்கூடாது? சுஜூது செய்ய கூடாது. அப்ப அந்த நேரத்துல திடீர்னு ஒரு ஜனாசா கொண்டு வந்துட்டாங்க, அப்ப வேற வழியில அர்ஜென்ட்னு சொன்னா தொழுதரலாம், தப்பில்லை. ஆனா ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட, வைக்கப்பட்ட அதை கொண்டு போய் இந்த நேரத்துல செய்யக்கூடாது. இதுக்கு முன்னாடியோ பின்னாடியாவது செய்யணும். இனி மக்ரூஹான வக்தாகிறது தொழுவதற்கு. மக்ரூ இது வந்து ஹராமான வக்து நம்ம பேசணும். தொழுகை எந்த தொழுகையும் தொழக்கூடாது. மக்ரூஹான வக்துன்னு சொன்னா ஃபஜ்ர் தொழுத பின்னும் அசர் தொழுத பின்னுமா இருக்கும். ஃபஜ்ர் தொழுத பின்னாடி பின் சுன்னத்து கிடையாது, அசர் தொழுத பின்னாடி பின் சுன்னத்து கிடையாது. இந்த 2 வக்திலும் நஃபில் தொழுகிறது மக்ரூ.
ஃபஜ்ருக்கு பின்னாடியும் அசருக்கு முன்னாடி என்ன தொழக்கூடாது? நஃபில் தொழுகக்கூடாது. ஆனால் கலா தொழுகிறது சஜிதா திலாவத்து ஜனாசா தொழுகை ஆகும். இதெல்லாம் தொழுகலாம். எது? ஃபஜ்ருக்கு பின்னாடி கூட கலா தொழுதுக்கலாம். அசருக்கு பின்னாடி கூட கலா தொழுதுக்கலாம். மக்கள் சிலர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஃபஜ்ருக்கு பின்னாடி கலாவும் தொழக்கூடாது. அசருக்கு முன்னாடி கலாவும் தொழக்கூடாது. அப்படி கிடையாது. சூரிய உதயம், உச்சம், அஸ்தமனத்துல தான் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஃபஜ்ருக்கு பின்னாடி, அசருக்கு பின்னாடி நஃபில் தொழுகக்கூடாது. மத்தபடி கலா தொழுதுக்கலாம். சுஜூது திலாவத் செஞ்சுக்கலாம். ஜனாசா தொழுகை வந்தா அதுவே என்ன பண்ணிக்கலாம்? செஞ்சுக்கலாம். 1வது ஹாஷியா பாருங்க என்ன போட்டிருக்குதுன்னு. ஹாஷியா நம்பர் 1 என்ன போட்டிருக்கு? அசருடைய ஃபர்து அல்லது மத்த வக்துடைய ஃபர்து தொழுகிறதும் ஜனாசா தொழுகையும் இரண்டும் சேகரமாகிவிட்டால் ஜனாசா தொழுகையை அசரு மத்த வக்கத்தின் பரத தொழுகைக்கான முற்படுத்தப்படும். கமா இஃப்தாரகு சாஹிபு சிர்வி முக்தார் தபஅன் லில் அஷ்பாஹி பிஹி அஃப்தா ஷேகுனல் அம்மா ஃபத்னி முஅல்லிஃபுல் கிதாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். அசர் தொழுகையும் ஜனாஸ் தொழுகையும் ரெண்டும் ஒரே நேரத்துல ஜனாசாவும் இருக்கு, அசர் தொழுகை இருக்குது. எதை முதல்ல தொழு வைக்கணும்னு சொன்னா ஜனாசா தொழுகை தான் முதல்ல தொழு வைக்கணும். அப்படிதான் துருல் முக்தார் கிதாபில் வருது. யூசுப் அலிலா ரதியுல்லான்னு அப்படிதான் ஃபத்வா கொடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்களேன். அசர் தொழுகை ஜனாசாவும் வந்துச்சுன்னா முதல்ல ஜனாசா தொழுவிக்க மாட்டாங்க, அசர் தான் தொழு வைப்பாங்க. அதுக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னது? மக்கள் தொழுகை தானே எல்லாரும் வருவாங்க. இப்போ தொழுகு நிறைய பேர் வந்துருவாங்க. அப்ப ஜனாசாக்கும் நிறைய துவா கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படை இன்னைக்கு செய்யறாங்க. அப்படின்னா கால பிரச்சனைகள்னால இப்ப அப்படி மாறிடுச்சு. ஆனா எது சரின்னு கேட்டீங்கன்னா அதுதான் சரி. எது? அசர் தொழுகைக்கு முன்னாடி ஜனாசா முதல்ல தொழு வைக்கிறது தான். ஆனா என்ன ஆகும்? துவாக்கள் கம்மியா கிடைக்குங்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு மக்கள் அசால்ட்னால வருது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கும். சரிம்மா, இந்த பாடம் கொஞ்சம் தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன பண்ணுங்க, பரிபூர்ணமா வாசிச்சு அனுப்புங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.